வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு ஈரான் வார் அப்டேட் தான். ஆனால் ஈரானை பற்றி இல்லை, சைனாவை பற்றி. ஏன்னா சைனா வந்து இதில் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அந்த மேஜர் ரோல் என்ன ப்ளே பண்ணுது, அதன் மூலமாக அமெரிக்காவுக்கு என்ன ப்ராப்ளம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். இந்த செய்திகள் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், அதனால கொஞ்சம் தெளிவாக நிதானமாக முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஏன்னா இது வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சண்டை போடுறவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடாதவன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது உலக வரலாற்றில் அடிக்கடி நடக்கும். இப்படி நடந்தது இது முதல் முறையெல்லாம் கிடையாது, இது பல முறை நடந்திருக்கு. பிரிட்டன் அப்படித்தான் பவருக்கு மேலே வந்தது, அமெரிக்காவும் அப்படிதான் மேலே பவருக்கு வந்தது. சண்டை போடாமல் இருந்தது. சண்டை போட்டவன் நாசமாக போயிருப்பான், சண்டை போடாதவன் அதுக்கப்புறம் ஜெயிச்சு வருவான். இப்போ சைனாவும் அப்படிதான் ஜெயிச்சு வரப்போகுது அப்படின்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் ஒரு மாதத்துக்கு சுமார் 100 பில்லியன் US டாலர் அளவுக்கு மதிப்புள்ள பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இறக்குமதி செய்யப்படுகிறது. எங்கேருந்து? சைனாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. எங்கேருந்து இறக்குமதி செய்யப்படுகிறதுன்னு சைனாவோட கஸ்டம்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும்ல, அந்த டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா மலேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது அப்படின்னு காட்டப்படுது. இப்போ மலேசியாவில் இருந்து 100 பில்லியன் டாலருக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை சைனா இறக்குமதி செய்வதில் என்ன பிரச்சனை, என்ன தப்பு சார்? ஒரு பிரச்சனையும் இல்லையே. அவன் காசு அவன் இஷ்டப்பட்ட இடத்துல வாங்கிட்டு போகிறான். ஈரான்கிட்ட சாங்ஷன்ஸ் இருக்குது, அதனால வாங்க முடியாது. சைனா அதனால மலேசியாவில் வாங்குது. இதில் என்ன சார் தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் சைனாவோட கில்லாடித்தனமான ஒரு வேலை என்னன்னா, அவர்கள் ஒரு பெரிய ஃப்ளீட் ஆஃப் ஷேடோ டேங்கர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஷேடோ டேங்கர்ஸோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரான்லேருந்து பெட்ரோலியத்தை ஏற்றிக்கிட்டு வருவாங்க. அந்த பெட்ரோலியத்தோடு வரக்கூடிய அந்த ஷேடோ டேங்கர்ஸ், அதாவது கப்பலை வந்து பெட்ரோலியம் கொண்டு போகிற கப்பலை வந்து டேங்கர் ஷிப்னு சொல்லுவாங்க. மற்றபடி இந்த கண்டெய்னர்ஸை ஏற்றிட்டு போகிறத கார்கோ ஷிப்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டேங்கர் இருக்குது பார்த்தீங்களா, ஷேடோ டேங்கர்ஸ்னு ஏன் அதுக்கு பேர் அப்படின்னா, அந்த டேங்கர்ஸ் பூரா காம்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவாங்க, கம்யூனிகேஷன் டிவைஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஜிபிஎஸ்ஸையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு கப்பல் இருக்குது, அப்படி போய்கிட்டு இருக்குன்னு எந்த சேட்டலைட்லையும் டிடெக்ட் ஆகாது. அப்போ அந்த ஷிப்பு வரும்போது ஐஆர்ஜிசியிலேருந்து பாதுகாப்பாக அதை ஹோர்முஸ் கடந்து கொண்டு போய் விட்டுருவாங்க. விட்டாச்சுன்னா நடுக்கடலில், அதாவது அரேபியன் சீயோட ஏதாவது ஒரு ஏரியாவில் இந்த கப்பலில் இருக்கக்கூடிய எண்ணெய் பூராமே இன்னொரு டேங்கருக்கு மாற்றப்படும். இந்த கப்பல் டேங்கர் கப்பல்லேருந்து வேறு ஒரு கப்பலுக்கு மாற்றப்படும். அப்படி மாற்றப்பட்ட அந்த கப்பலில் வேறு ஏதாவது ஒரு நாட்டோட பேரை போட்டு ஒரு ஷெல் கம்பெனிஸ், இதுக்காக நிறைய ஷெல் கம்பெனிஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஷெல் கம்பெனி பேரில், ஏன்னா நீங்கள் எந்த போர்ட்டுக்கு நீங்கள் கப்பல் போனாலும் டாக்குமெண்ட்ஸ் காட்டி ஆகணும். இந்த ஷேடோ கப்பல் வந்து எந்த போர்ட்டுக்கும் போகாது, அதனால அந்த கப்பலை யாரும் சர்ச் பண்ண மாட்டாங்க. இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் இருக்கும், அதனால அதை யாரும் சர்ச் பண்ண மாட்டாங்க. பார்க்குறதுக்கு அது வந்து ஃபேக்கில் ஏதாவது ஒரு நாட்டோட கொடியை பறக்க விட்டுருப்பாங்க, அதுக்கு ஃபேக்காக ஏதாவது ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ வேறு கப்பல்கள் பார்த்தாலும் ஏதோ ஒரு நாட்டிலேருந்து ஒரு கப்பல் போகுதுப்பா அப்படின்ற மாதிரி போயிடும். ஆனால் அந்த கப்பல்கள்லேருந்து இன்னொரு கப்பலுக்கு அந்த இதை மாற்றும் போது உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும். ஏன்னா போர்ட்டுக்கு போகணும்னா டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் போக முடியாது. ஏன்னா அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் எல்லாத்தையும் பதிவு பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா, ஃபேக்கான ஷெல் கம்பெனிஸ் பேரில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி, இது மலேசியாவை சார்ந்த பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி கொண்டு போய் சைனாவில் இறக்கிடுவாங்க. சைனாவில் இறக்கின உடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கும்லூன் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குது. அதுவும் ஒரு நேஷனலைஸ்டு பேங்க் தான். ஏன்னா சைனாவை பொறுத்தவரை எல்லாமே நேஷனலைஸ்டு தானே. அது வந்து ஒரு பெட்ரோலியம் கம்பெனியோட ரிஃபைனரியோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வங்கி, அந்த கும்லூன் அப்படின்ற அந்த வங்கியோட பேரில் இந்த வந்து இறங்கின பெட்ரோலியத்துக்கு ஈக்குவலாக யுவான்கள், சீன கரன்சி டெபாசிட் செய்யப்படும். இப்போ இந்த சீன கரன்சியில் டெபாசிட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த பொருளுக்கு சமமாக வேறு நாடுகளுக்கு, அதாவது வேறு நாட்டுக்கு உண்டான பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் பொருட்களாக இருக்கலாம், கேட்ஜெட்ஸாக இருக்கலாம், ட்ரோன்ஸு, ஈவன் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸு, இதெல்லாம் வேறு யாருக்கோ விற்றதாக மறுபடியும் போட்டு கணக்கில் சரி பண்ணிவிட்டு
அதாவது அதாவது ஒரு மாசத்துக்கு 100 பில்லியன் அமெரிக்கன் டாலர். அப்புறம் கணக்கு போட்டுங்க. அந்த அமௌண்ட்டுக்கு சமமான பொருட்கள் சைனாவிலிருந்து வேறு கம்பெனிக்கு அனுப்புறதாக போட்டு இதே ஷேடோஷிப் மூலமா ஈரானுக்கு உள்ள போயிடும். ஆக பார்த்தீங்கன்னா மாதம் சுமார் 100 பில்லியன் டாலருக்கு சமமான ஈரான் நாட்டு பெட்ரோலியம் சைனாக்கு போய் சேருது. இது இந்த டாலருக்கு உண்டான மதிப்புக்கு உண்டான பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது நம்மளும் முன்னாடி பண்ணியிருந்தோம். அதாவது நம்ம வந்து ஷேடோவாக பண்ணல, நம்ம நேராக பண்ணியிருந்தோம். யார் மன்மோகன் சிங் காலத்தில் பண்ணாங்க. கல்கத்தாவில் யூனியன் பேங்க்னு நினைக்கிறேன். அந்த யூனியன் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு அந்த அமௌண்ட் அதில் போட்டுட்டு வேணுங்கிற பொருளை நீங்கள் இந்தியாவிலேருந்து வாங்கிக்கிங்கன்னு சாங்ஷனை மீறி தான் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் ஈரானில். ஆனால் சைனா வந்து சாங்ஷனை ஏற்றுக்கிட்ட மாதிரி கணக்கு காமிச்சிட்டு இப்படி சைடு ரூட்ல லிட்டரலாக சொல்ல போனால் பெட்ரோலியம் கடத்தப்படுகிறதுன்னு தான் நம்ம சொல்லணும். அங்கேருந்து கொண்டு வந்து எந்த கப்பல்னே தெரியாமல் கொண்டு போயிடுறாங்க. இது மட்டும் சைனாவுக்கு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் போதாது. சைனா வேறு வகைகளிலும் பெட்ரோலியம் வாங்குறாங்க. இப்போ இந்த ஹோர்மோஸ் ஸ்ட்ரைட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹோர்மோஸ் ஸ்ட்ரைட்டை மூடிட்டாங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுறது? ஈரானோடு நல்ல நட்பு இருக்கிற வர பிரச்சனை இல்லை. நாளைக்கு பின்ன ஈரானுக்கும் சைனாவுக்குமே ஆகாமல் போயிடுச்சுன்னா எப்போதுமே அரசியலில் வந்து யார் எதிரி யார் பகை நண்பன் அப்படின்லாம் நிரந்தரமாக முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் என்ன செய்யறது அப்படின்ற கணக்கை போட்டு சைனா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வேறு சில வழிமுறைகளை யோசிக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் வழியாக ஒரு காரிடார் போடுறாங்க. எங்கள் மிடில் ஈஸ்ட்டுக்கு ஒரு ரோடு, பெரிய ரோடு பாகிஸ்தான் வழியாக தான் போகுது. அந்த சாலை வந்து அவர்களுக்கு பயன்படும். நம்பர் 1. நம்பர் 2, ரஷ்யா மற்றும் மிடில் ஈஸ்ட் நாடுகள்லேருந்து பைப் லைன் போடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. பைப் லைன் போட்டாங்கன்னா இந்த கப்பல் இந்த வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்கே பெட்ரோலியத்தை ஏற்றி விட்டாங்கன்னா இங்கே பைப்பை திறந்து எடுத்துக்க வேண்டியதுதான். அந்த பக்கம் ஊற்றி விட்டாங்கன்னா இந்த பக்கம் அப்படியே பைப்பை திறந்து எடுத்து ஒப்பிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி பைப் லைனே போடுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் ஆகிடும். இது வந்து 1975 இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஹோர்மோஸ் ஸ்ட்ரைட்டை க்ளோஸ் பண்றது, சூயஸ் கனாலை க்ளோஸ் பண்றது, இந்த விஷயங்கள் வந்து அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. அரபு நாடுகளுக்கு இது ஒண்ணுதான் ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பெட்ரோலியம் இல்லாம வாழ முடியாது. அப்ப அந்த பெட்ரோலியத்தை கொண்டு வருவதற்கு வேறு சில வழிமுறைகளை நிரந்தரமா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வராங்க. ஏன்னா ஐரோப்பிய யூனியனாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கடல் வழியை மட்டும்தான் நம்பி இருக்கிறாங்க. அப்ப இந்த கடல் வழின்றது நம்ம என்னைக்கு கடல் வழியாக கிழக்கு நாடுகளுக்கெல்லாம் வாஸ்கோடகாமா வழி கண்டுபிடிச்சாரோ அன்னையிலேருந்தே இந்த பஞ்சாயத்து ஓடிட்டு தான் இருக்கு. 1500 இப்போ 2000 வரை 2000 ஆண்டுகள், சுமார் 500 ஆண்டுகளாக இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்குது. நான் சொன்னது தெரியுமா முதல்லயே, பிரிட்டன் இப்படிதான் சண்டை போடாமே ஜெயிச்சுது அப்படின்னு. ஏன்னா 1500களில் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வந்து ரொம்ப வீக்காக இருந்த நாடு. அப்போ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த நாடு வந்து ஸ்பெயினும் போர்ச்சுகலும் தான். கரெக்டுங்களா? அப்போ வந்து இங்கிலாந்து வந்து சீன்லேயே கிடையாது. போர்ச்சுகல் தான் முதல்ல இந்தியாவுக்கு வழிகாட்டு கொண்டு வராங்க. அது பேர் வந்து அர்மடா அப்படிம்பாங்க. அர்மடானா ஒரு குரூப் ஆஃப் ஷிப்ஸ். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அந்த வழியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த வழி பூரா கப்பலை நிப்பாட்டி வச்சிட்டாங்க பர்மனண்டாவே. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 500 கிலோமீட்டருக்கு ஒரு தூரத்துக்கு ஒரு கப்பல் இருக்குன்னு வச்சுங்களேன். வேறு நாட்டு கப்பல்கள்லாம் உள்ள அனுமதிக்கவே மாட்டாங்க. போர்ச்சுகல் கப்பல்கள் மட்டும்தான் வர முடியும், போர்ச்சுகல் கப்பல்கள் மட்டும்தான் இந்தியாவோடு ட்ரேட் பண்ண முடியும்னு இருந்தது. அதே நேரத்தில் என்ன ஆகுது, ஸ்பெயின்காரன் என்ன பண்ணுறான், ஸ்பானிஷ் அர்மடான்னு ஒன்று அனுப்பி மெகலன் தலைமையில் மேற்கு பக்கமாக போய் அப்படிக்கா சுற்றி இப்படிக்கா வந்து இந்த பக்கமாக வந்துட்டாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான், இந்த ரூட்டெல்லாம் எந்தன்னு அவன் பிடிச்சி வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் நடுவில் இங்கிலாந்து வந்து நேரடியாக வராமல் என்ன பண்ணாங்க, பிரான்சிஸ் ட்ரேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள், அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, வில்லியம் ட்ரேக்னு அவங்க சித்தப்பா கூடவே போய் கப்பல் எல்லாம் வேலை செய்வார். அவர் வந்து இந்த ஸ்பானிஷ் கப்பல் இது எல்லாத்தையும் ஆடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சாரு. கடைசியில் ஸ்பானிஷ் அர்மடா, போர்ச்சுகல் அர்மடா எல்லாருக்கும் சண்டை வந்துருச்சு. இப்படி எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சண்டையே போடாமல் கமுக்கமாக இருந்த பிரிட்டிஷ் நேவி, அதாவது இவர் பிரான்சிஸ் ட்ரேக் வந்து தனிநபர், ஆனால் பிரிட்டிஷ் நேவி வந்து பெருசாக ஒன்றும் சண்டை போடல. அதன் பிறகு ஸ்பானிஷும் போர்ச்சுகலும் சண்டை போட்டு அடிச்சுட்டு நாரும்போது பிரிட்டிஷ் நேவிக்கு இவர் பிரான்சிஸ் ட்ரேக்கே அட்மிரலாக போட்டாங்க.
அப்புறம் அவரு என்ன பண்ணிட்டாரு, அவரு இந்த வழி எல்லாத்தையும் விடுங்கப்பா, சண்டையெல்லாம் வேணாப்பா அப்படின்னு அவரு சமாதானப்படுத்துற மாதிரி உள்ள வந்து சமாதானப்படுத்தி எல்லாரும் போய்க்கலாம் விடு அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சிட்டாங்க. அப்போ ஸ்பெயின்காரன் ஃபுல்லாவே அமெரிக்கா நாடுகள் மேலதான் அவனோட கண்ணு இருந்தது. போர்ச்சுகல் பெருசா இங்க ஒன்றும் பண்ண முடியல. டச்சுக்காரன் வந்தாங்க, அவர்கள் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணி இங்கிலாந்து மேல எந்திரிச்சு வந்தது. அதே போலதான் 2ஆம் உலக யுத்தத்துல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தான் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. அமெரிக்கா பெருசா சண்டையெல்லாம் போடல. கடைசி நேரத்துல வந்து ஒரே ஒரு 2 அணுகுண்டை போட்டு பிரிட்டனை உட்கார வச்சு அமெரிக்கா பெருசா எந்திரிச்சிச்சு. இப்பவும் அதே மாதிரி வரலாறு திரும்புது. சைனா இந்த சண்டையில் நேரடியாக ஈடுபடவே இல்லை. ஆனா ஈரானிடம் பெருமளவில் எண்ணெய் வாங்குவது சைனா தான். இதுல அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் என்ன பெரிய இடைஞ்சல்னு யோசிச்சு பாருங்க. சைனா வாங்கக்கூடிய பெட்ரோலியம் மார்க்கெட் பிரைஸை விட 15 முதல் $30 கம்மி. பாயிண்ட் நம்பர் 1, விலை கம்மி அவங்களுக்கு மார்க்கெட் ரேட்டை விட. இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு $109 $111 இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா அதில் ஒரு $30 கழிச்சிருங்க. சைனாவுக்கு கச்சா பொருள் எவ்வளவுக்கு கிடைக்குது? வெறும் $80 கிடைச்சிருது. இதுலயே ஒரு பெரிய ப்ராஃபிட்டா. அடுத்தால என்ன பண்ணுது, மற்ற நாடுகள் 110 ரூபாய் ஒரு பேரலுக்கு கொடுத்து வாங்கி அதை சுத்திகரித்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை தயாரிக்கும் போது அவர்களுக்கு மார்ஜின் என்ன மார்ஜினோ அதை விட அதிகமான மார்ஜின் சைனாக்கு கிடைக்கும்னு சொன்னோம். பிளஸ் இந்த ஹோர்மூஸை மூடினதுனால ஏற்படக்கூடிய தட்டுப்பாடு இருக்குல்ல, இந்த தட்டுப்பாட்டின் காரணமாக விலையும் ஏறுது மார்க்கெட்ல. இப்போ குறைஞ்ச விலைக்கு வாங்கி மார்க்கெட்ல அதிக விலைக்கு விற்கக்கூடிய பொருளுக்கு விற்க முடியும் சைனாவால. புரியுதா? அதுதான் வித்தியாசமே. இப்போ சைனாக்கு எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் பாருங்க. மாதம் சுமார் $100 பில்லியன் பெட்ரோலியம் வாங்குறாங்கன்னா அதுலயே ஒரு பெரிய மார்ஜின் இருக்குது. அந்த மார்ஜினை தாண்டி அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸா மாற்றி விற்கும் போது அதுல இன்னும் எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஆகுது. அப்போ இவர்கள் டாலரை கொடுக்காம பெட்ரோலியம் வாங்கி பெட்ரோல் ப்ராடக்ட்ஸை டாலருக்கு விற்கிறாங்க. கைவசம் இருக்கக்கூடிய டாலரோட கையிருப்பு குறையாது. அதே நேரத்தில் இந்த வாரோட பிரைஸ்ல ஹைக்கான பிரைஸ்ல இவங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் விற்று இன்னும் டாலர் தான் எக்ஸ்ட்ரா சேரும். அப்போ வாங்கின பெட்ரோலியத்துக்கு அப்படியே பதிலுக்கு வேற உணவுப் பொருட்கள், காய்கறிகள், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைம்ல சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஈரானுக்கு நிறைய உணவுப் பொருட்கள் அனுப்புறதெல்லாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வியட்நாம் ஒரு குட்டி நாடு. அந்த ஒரு குட்டி நாட்டால எப்படி ஈரான் மாதிரி ஒரு பெரிய நாட்டுக்கு உணவுப் பொருட்கள்லாம் அனுப்ப முடியும்? என்ன உணவுப் பொருட்கள் அனுப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அரிசி, நூடுல்ஸ் போன்ற உணவுப் பொருட்கள் தான் போகுது. இது வியட்நாமை விட அதிக அளவில் உற்பத்தி ஆகுது சைனால தான். கரெக்டா? அப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை இடத்துல வந்து சைனா ப்ராஃபிட் பண்ணிட்டே இருக்குதுன்னு பாருங்க. தன்னிடம் உள்ள உற்பத்தி பொருட்களை ஈரானுக்கு வியட்நாம் போன்ற நாடுகள் மூலமாக விற்பனை பண்ணிடுது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஷெல் கம்பெனிகள் அந்த பொருட்களை அனுப்புனதாக போட்டு ஒரு பில்லை போட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இது வேலை முடிஞ்சு போயிடுச்சு. வாங்கின பெட்ரோலியத்துக்கு மற்ற நாடுகள்லாம் டாலர்ல பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. சைனா பணம் கொடுக்கறது இல்லை, அதுக்கு பதிலாக பொருள் தான் கொடுக்குறாங்க. அப்ப அந்த டாலருக்கு பூரா மிச்சம். மூணாவதா என்ன ஆகுது, அந்த பெட்ரோலியம் பெட்ரோலியத்திலேருந்து உருவாக்கக்கூடிய பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பெட்ரோல் ப்ராடக்ட்ஸை பூரா டாலர்ல ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்குது. அப்போ இந்த இடத்துல இங்க அமெரிக்காவுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு பாருங்க. அமெரிக்கா டாலர்ல தான் பெட்ரோலியம் ஆகுது, டாலர்ல கொடுக்குதுன்றது ஒரு பக்கம். பிளஸ் பல $1 மில்லியன் இந்த போருக்கும் செலவு பண்ணிட்டு இருக்குது. அப்போ சைனா வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாருங்க. அதோட ரிசர்வ்ஸ் அதிகமாகிட்டே போகுது. அதோட என்ன சொல்றது, பொருளாதார ரீதியான அதன் பலம் பெருமளவில் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதையெல்லாம் கணக்கு போட்டு இப்பதான் நான் பார்க்கிறேன். பார்த்தா சத்தமே இல்லாம, சண்டையே போடாம சைனா இந்த போரில் வென்று கொண்டு இருக்கிறது. அடுத்த வல்லரசாக மாறக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்றது ஒரு பார்வை. இருந்தாலும் அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சைனா வந்து ஒரு முழுக்க கம்யூனிஸ்ட் நாடு. ஒரு கம்யூனிஸ்ட் நாடு வல்லரசாக யாராலையும் எதிர்க்க முடியாத அளவுக்கு மாறிடுச்சுன்னா அது ஒரு பெரிய இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணும். கரெக்டா? அந்த இம்பேலன்ஸ் உலகத்துக்கு நல்லதாக முடியுமா கெட்டதாக முடியுமான்னு தெரியாது. அந்த கம்யூனிசத்தின் பரவல் அடுத்த கட்ட பரவலாக இதை பார்க்கலாமா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. ஆனா கேபிட்டலிச நாடுகளும் அந்த கேபிட்டலிச நாட்டு முதலாளிகளும் அப்படி ஒண்ணு நடக்கிறத விட்டுற மாட்டாங்க. அதனால இது என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்றாங்க.
கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க.